வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நீங்க எல்லாரும் ரொம்ப அதிகமா ஆர்வமான எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பதிவு இது. ஹானர் வியூ 10 லான்ச் பண்ணிட்டாங்க. ஹானர் வியூ 10 பிரைஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 30,000 ரூபாய். ஸோ இதை கம்பேர் பண்ணி OnePlus 5T வாங்கலாமா, ஹானர் வியூ 10 வாங்கலாமான்னு சொல்லிட்டு பல பேர் மைண்ட்ல ஒரு டவுட்டு. வாங்குறாங்களோ இல்லையோ, இது ரெண்டுல எந்த மொபைல் போன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேருக்கு ஆர்வம் இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஆரம்பமா? இந்த வருஷத்துடைய முதல் பதிவு இது கிடையாது. ஆனா இருந்தாலும் நான் உங்களை கேமரால நேருக்கு நேரம் பார்த்து பேச ஒரு முதல் பதிவா இருக்கு. ஸோ அதனால ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இந்த பதிவு ஆரம்பிப்போம். சாமின்னொடனே ஆறு சாமி, திருநெல்வேலி ஞாபகம் வருது. திருநெல்வேலினா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அல்வா தான். ஸோ திருநெல்வேலி அல்வா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா me2snacks.com அப்படிங்கிற சைட்ல போய் நீங்க வாங்கி ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ me2snacks.com இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருந்தா GiriSonnaSeri அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லது ஒரு ஆரம்பம். இனிப்போட நம்ம இந்த பதிவை ஆரம்பிப்போம். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஹானர் வியூ 10க்கும் OnePlus 5க்கும் ஒரு கம்பேரிசன். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனையும் கம்பேர் பண்ணி எந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஹானர் வியூ 10 உடைய விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொண்டதுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். மித்த 64GB வேரியன்ட் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்பொழுதைக்கு இந்தியாவில் ஒரே வேரியன்ட் தான் 6GB மற்றும் 128GB வேரியன்ட் விட அதோட விலை 30,000 ரூபாய். OnePlus 5T ஓட விலை பார்த்தீங்கன்னா 32,999 ரூபாய். 6GB மற்றும் 64GB வேரியன்ட், 8GB மற்றும் 128GB வேரியண்டோட விலை 38,000 ரூபாய். ஸோ டெஃபினட்டா OnePlus 5T ஹானர் வியூ 10 விட கொஞ்சம் காசு கூட தான். பட் காசு கூடனால எந்த மொபைல் ஃபோன் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களால் 30,000 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாதுன்னா நீங்கள் ஹானர் வியூ 10 வாங்கலாம். 30,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்க முடிஞ்சிச்சுன்னா எந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்னும் மேலும் தொடருவோம். ரெண்டு மொபைல் போன டிசைன் முதல்ல பார்ப்போம். டிசைன் வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். எந்த பதிவிலையும் நான் வந்து டிசைனை வந்து என்னுடைய சாய்ஸை வந்து உங்களுக்கு நான் திணிக்க மாட்டேன். ஸோ இது வந்து உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். டிசைனை தாண்டி இந்த மொபைல் போன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே மெட்டல் பாடி, அலுமினியம் பாடியில பண்ணிருக்காங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரெண்டுமே சாலிட் மொபைல் போனா தான் இருக்கு. OnePlus 5T கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லிப்பரியா இருக்கு. ஆனா ஹானர் வியூ 10 ஸ்லிப்பரி இல்லாம கையில பிடிச்சு யூஸ் பண்றது நல்லா கிரிப்பும் நல்லா இருக்கு. இது தவிர இன்ஜினியரிங் சைட்ல பாத்தீங்கன்னா OnePlus 5Tல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்கு. அலர்ட் ஸ்டேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க அலர்ட் ஸ்டேட்டர் வந்து வியூ 10ல கிடையாது. வியூ 10ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த முன்னாடி வச்சிருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே சிறுசா இருக்குன்னு நினைச்சோம். பட் சிறுசா இருந்தாலுமே அக்யூரேட்டா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. பல ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ல இருக்கு. ஸோ மித்தபடிக்கு இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லையும் USB Type-C யூஸ் பண்றாங்க. ரெண்டு ஃபோன்லையும் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. ரெண்டுத்துலயோட ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி கேட்டு பார்த்துட்டு ரெண்டுமே சேம் தான். ஸோ மல்லு கட்டிட்டு இருக்காங்க, யாரு பெஸ்ட்னு அவங்களே மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ டிசைனை தாண்டி அடுத்ததாக டிஸ்பிளே பார்ப்போம். OnePlus 5T பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே 6 inch 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD+. ஹானர் வியூ 10லையும் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 6 inch கிட்டத்தட்ட 6 inch டிஸ்பிளே Full HD+. ஸோ AMOLEDக்கும் IPS LCD பேனலோட இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குவாலிட்டியில் வைஸ் நல்லா தான் இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்து யூஸ் பண்றப்போ எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டாக டிஃபர் ஆகுது. AMOLED ஸ்கிரீன்ல கலர்ஸ் நல்லா பஞ்சியாகவும் உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ளீசிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹானர் வியூ 10ல இருக்கிற IPS LCD பேனல்ல பார்த்தீங்கன்னா அதுலயும் நல்லா இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் AMOLED இருக்கிற அந்த கலர் குவாலிட்டி இந்த IPS LCD பேனல்ல கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். முக்கியமா கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், இந்த டீப் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் வந்து AMOLEDல கண்டிப்பாவே நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், IPS LCD பேனல்ல ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும். ஷார்ப்னஸ் பாத்தீங்கன்னா AMOLEDல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்ட் இல்லாம இந்த ஹானர் வியூ 10ல டெக்ஸ்டா இருக்கட்டும், இல்ல இமேஜஸா இருக்கட்டும், இல்ல கேம் விளையாட்ட கிராபிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாவும் ஷார்ப்பாவும் இருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான டிஸ்பிளே பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸர் தான். OnePlus 5Tல Snapdragon 835 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு 2.4 GHzல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹானர் வியூ 10ல Kirin 970 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. Kirin 970க்கும் Snapdragonல இருக்கிற ப்ராசஸருக்கும் எந்த பெட்டர் ப்ராசஸர்னு நம்ம கம்பேர் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். லாஜிக்கலா ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேற கம்பெனி, ஸ்லைட்டா டிஃபரெண்டான ஆர்கிடெக்சர் வேற. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்றது கஷ்டம் தான். பட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸும்.
ஸோ நான் 2-3 டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று வந்து பூட் டைம் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன், எது வந்து ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ OnePlus 5T ரீஸ்டார்ட்லேருந்து பூட் அப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 34 செகண்ட்ஸ் ஆகுது. 32 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹானர் வியூட்டன் பூட் அப் ஆகுது ரீஸ்டார்ட்லேருந்து பூட் அப்புக்கு. ஒரே நேரத்தில் ஷேடோ ஃபைட்டர் 3 கேம் லான்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் லான்ச் ஆகும். 2-3 தடவை டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். ரிப்பீட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஸ்லைட்டா ஒரு ஸ்பீட் இருக்கு ஹானர் வியூட்டன்ல, கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீசிங்ல இருக்கு. மித்தபடிக்கு இது வந்து ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப ஒரு இம்மியளவு டிஃபரன்ஸ் கூட சொல்லலாம். ஹானர் வியூட்டனுக்கு லைட்டா ஒரு அட்வான்டேஜ். பட் ஸ்பீடை பொறுத்த மட்டும் டெய்லி யூசேஜ் நீங்க அன்றாட யூஸ் பண்ற எந்த அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது நீங்க திறக்கிறதா இருக்கட்டும், நீங்க க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு ரெண்டு மொபைல் போன்லயுமே. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் கிராபிக்ஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து விளையாண்டாலுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பா ரெண்டு மொபைல் போன்லயுமே கிடையாது. அதுவும் OnePlus 5T பாத்தீங்கன்னா ஹீட் ஆறதுக்கான அறிகுறியே இருக்காது. அவ்வளவுக்கு நல்ல ஒரு கோல்டான ஒரு மொபைல் போன் மாதிரியே இருக்கும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். கேமரால கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ OnePlus 5Tலயும் சரி, ஹானர் வியூட்டன்லயும் சரி, ரெண்டு மொபைல் போன்லயும் 16 மெகா பிக்சல் பிளஸ் 20 மெகா பிக்சல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்க. ஹானர் வியூட்டன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் தான், இதுல வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா பிக்சல் கவுண்ட்னால எந்த டிஃபரன்ஸ் வருமோ எனக்கு தெரியாது. பட் குவாலிட்டி வைஸ் பாக்குறப்போ செல்ஃபீஸ்க்கு வந்து செல்ஃபீஸ்க்கு வந்து OnePlus 5T ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. அதே நேரத்தில் கேமராவுடைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் டைனாமிக் ரேஞ்சில் வந்து OnePlus 5T நல்லா இருக்கு, கொஞ்சம் அதிகமான டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்குது. அதே நேரத்தில் பிரைட்னஸ் இதுல அதிகமா இருக்கு. ஹானர் வியூட்டன்ல பிரைட்னஸ், இமேஜஸோட பிரைட்னஸ் அதிகமா இருக்கு. பிரைட்னஸ் நேச்சுரலாகவும் கலர்ஸை நேச்சுரலாகவும் மெயின்டைன் பண்றது வந்து OnePlus 5T. ஸோ அதை பொறுத்த மட்டும் எனக்கு OnePlus 5T கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஹானர் வியூட்டனை விட கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தப்போயும் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்மே பார்த்தீங்கன்னா OnePlus 5T நல்லாவே இருக்கு, ஷார்ப்பா இருக்கு இமேஜஸ். ஹானர் வியூட்டன்ல லோ லைட்லயும் இமேஜஸோட பிரைட்னஸ் அதிகமா இருக்கு, பட் இருந்தாலும் அதுல ஷார்ப்பா இல்ல இமேஜஸ். OnePlus 5Tல இமேஜஸ் ஷார்ப்பா வருது. சாம்பிள் போட்டோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி ஹை ரெசல்யூஷன் சாம்பிள்ஸை நீங்க ரெண்டுத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வீடியோல வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த OnePlus 5Tல இருக்கு. எந்த விதமான ஸ்டெபிலைசேஷனும் ஹானர் வியூட்டன்ல கிடையாது. காம்படிஷன் நெக் டு நெக் தான் இருக்கு, டைட்டான காம்படிஷன் தான். ஆனா இருந்தாலும் நான் கொஞ்சம் சூஸ் பண்றது OnePlus 5T சாஃப்ட்வேர். ஸோ இப்போதைக்கு ஹானர் வியூட்டன்ல ரன் ஆயிட்டு இருக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓரியோ. ஸோ ஆண்ட்ராய்டு ஓரியோல ரன் ஆயிட்டு இருந்தாலுமே இதுக்கு மேல EMUI 8.0 ஸ்கின் போட்டிருக்காங்க. ஆனா OnePlus 5Tல ஆண்ட்ராய்டு நூகா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஆக்சிஜன் ஸ்கின் போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஸ்கின் போட்ட மாதிரியே தெரியாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு OnePlus 5Tல. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமா இல்ல EMUI எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமா அப்படிங்கறத பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் EMUIல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க அன்றாட நீங்க யூஸ் பண்றப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பல ஃபீச்சர்ஸ், பல அம்சங்கள் இதுல EMUI 8ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனியா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டுருவோம். OnePlus 5Tலயும் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. ஏற்கனவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு 20 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுல என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா லிங்க் மேல இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. கடைசியா ஒரு டிசைடிங் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா பேட்டரி. 3300 mAh பேட்டரி OnePlus 5Tல, ஹானர் வியூட்டன்ல 3750 mAh பேட்டரி. பட் இருந்தாலும் இதோட பேட்டரி கூட இருந்தாலும் திக்னஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் திக்னஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் போன். பேட்டரியோட லைஃப் பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் பண்றதுக்கு சரி OnePlus 5Tயோட டேஷ் சார்ஜரை அடிச்சுக்கவே முடியாது. டேஷ் சார்ஜருக்கு ஈக்குவலண்டா ஹானரோடைய சூப்பர் சார்ஜர் வந்து சைனால கொண்டிருக்காங்க. ஸோ சைனால இருந்து ஹானரோடைய சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹுவாவியோட சூப்பர் சார்ஜர் தான். இந்த ஹுவாவியோட சூப்பர் சார்ஜர் ஹானரோடைய சூப்பர் சார்ஜர் மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜர் தான், பட் அந்த அளவுக்கு ஸ்பீட் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்கல. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 2.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. பட் OnePlus 5T 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுவாப்ல. 30 நிமிஷத்துல 60% சார்ஜ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ டேஷ் சார்ஜிங்கை பொறுத்த மட்டும் சூப்பரா இருக்கு. பட் சார்ஜ் ஒன்ஸ் 100% ஆயிடுச்சுன்னா வின்னர் வந்து ஹானர் வியூட்டன். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குது. நீங்க பயங்கரமா யூஸ் பண்ணாலுமே மொபைல் போனை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது இந்த ஹானர் வியூட்டன். ஸ்கிரீன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா இதுல 5 to 6 hours கிடைக்குது. OnePlus 5Tல 4 to 5 hours கிடைக்குது ஸ்கிரீன் ஆன் டைம். ஸோ இது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் உங்களுக்கு சார்ஜ் பாயிண்ட்ல இருந்து நீங்க தள்ளி இருப்பீங்க, சார்ஜ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் அதிகமா கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹானர் வியூட்டன் வாங்கலாம்.
நான் போற இடத்துங்கள்ல எனக்கு சார்ஜ் பாயிண்ட் ஈஸியா போட்டுக்குவேன். நான் எனக்கு டேஷ் சார்ஜர் கூடவே எடுத்துட்டு போயிட்டு நான் எங்க போவேனோ அங்க நான் சார்ஜ் போட்டுக்க ஈஸியா முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க OnePlus 5T வாங்கலாம். ஸோ அல்டிமேட் டிசிஷன் உங்களோடது. ஸோ எதோடைய ப்ளஸ் பாயிண்ட் எதோடைய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டு மொபைல் ஃபோன்லேயுமே வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. பட் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த மட்டும் இதில் வந்து ஹானர் பியூட்டன் வந்து IP53 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IP53னா என்னன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வாட்டரும் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. OnePlus 5Tல நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ எந்த விதமான சர்டிஃபைடு ரேட்டிங்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலுமே பல பிளாகர்ஸோடைய வீடியோஸ்லாம் பார்த்ததுல தண்ணியிலலாம் போட்டு முக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோனுக்கு எந்த விதமான இதுவும் ஆகலை. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்து போயிடுச்சு. OnePlus 5Tல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹானர் பியூட்டன் வந்து எந்த விதமான அஃபிஷியலா பிராண்டட் டெம்பர்டு டஃபர் கிளாஸ் கொடுக்கல அவங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தாலுமே நான் பிராக்டிக்கலா யூஸ் பண்ணி பார்த்தப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸே நான் ஸ்கிராச் பண்ணிருக்கேன். கார்னிங் கொரில்லா கிளாஸே நான் கீழே போட்டு உடைச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் தான். கார்னிங் கொரில்லா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆஃப் டெம்பர்டு கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டெசிஷன் பாயிண்ட் இருக்கக்கூடாது என்னைய பொறுத்த மட்டும். ஸோ யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேக் கேஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ஸ்க்ரீன் ஃபில்மும் அவங்க கொடுத்துட்றாங்க. டெம்பர்டு கிளாஸ் ரெண்டு மொபைல் ஃபோனுக்கும் கிடைக்காது, வாங்காதீங்க. டெம்பர்டு கிளாஸ் ஏன் கிடைக்காது அப்படின்னா ரெண்டுமே 2.5D கர்வ்டு கிளாஸ். 2.5D கர்வ்டு கிளாஸுக்கு ஃபிளாட்டான டெம்பர்டு கிளாஸ் போட்டா ஒட்டாது, செட் ஆகாது. ஸோ ஒரு நல்ல ஒரு பேக் கேஸ் நீங்க வாங்கி போட்டுக்கங்க. நல்ல ஒரு பேக் கேஸ் பிளஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் ஃபில்ம் இருந்தாலே ரெண்டு ஃபோனையும் எந்த ஃபோன் நீங்க வாங்கணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 30,000 தான் பட்ஜெட். 30,000 பட்ஜெட்ல இந்த அதுக்கு மேல தாண்டி மொபைல் ஃபோன் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப் ஹானர் பியூட்டன் 30,000 மேல கொடுத்து ஒரு கேமரா எனக்கு முக்கியம், பேட்டரியில டேஷ் சார்ஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி OnePlus ஓட மொபைல்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு OnePlus வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க OnePlus 5T வாங்கலாம். இந்த ரெண்டு மொபைல் போனும் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல மித்த என்னென்ன மொபைல்ஸ் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சில நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க மித்த உங்களுடைய டெசிஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.